ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரிஷப் டேடியோட தொப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து இனிமேட்டுக்கு ஃபேட் பர்னர் ட்ரிங்க் மார்னிங் குடிக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே ரிஷப் டேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க ரிஷப் டேடி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரிஷப் டேடி நிறையா இஞ்சி வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரிஷப் டேடி 10 ரூபாவா? 10 ரூபாய்க்கு இவ்வளோ இஞ்சி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி 10 ரூபா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 எலுமிச்சப்பழம் 2 எலுமிச்சப்பழம், இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிராம்பு. இது எவ்வளோ ரிஷப் டேடி? இது எவ்வளோன்னு தெரில. எல்லாமே இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிராம்பு. நம்ம அந்த ட்ரிங்க் பண்ணும்போது, அந்த ட்ரிங்க்கு பாயில் பண்ணும்போது நம்ம 2 கிராம்பு போட்டால் போதும் தண்ணியில். ஸோ ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இஞ்சி, எலுமிச்சப்பழம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு ஒரு பாக்கெட். பாருங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் வந்து 200 வந்துச்சான் ரேட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஓமம் வந்து எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது நிறையா இருக்குது, எல்லாத்த விட நிறையா வந்து ஓமம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ ரிஷப் டேடி? நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் இது கிராம்பு, சோம்பு, ஓமம் எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ குக் பண்ணி பார்க்கலாம், பாயில் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மார்னிங் ரிஷப் டேடி குடிக்க போகிறாரு. இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரூபா வந்துச்சான் பில். மிளகு பவுட்ரு வாங்கிட்டு வந்திருக்கணும். இவர் வந்து மிளகு இது வாங்கிட்டு வந்திருக்காரு. பவுட்ரு வாங்கிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது எலுமிச்சப்பழம் புழிஞ்சு குடித்தா நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் வந்து அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ மேகமூட்டமாக இருக்குது வானம். இங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பிள்ளைங்க பேசுகிற சவுண்டு கேட்கும். செம்ம வெயில் அடிக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகமூட்டமாக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குது செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ட்ரிங்க் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து தண்ணி ஒரு பாதி சொம்பு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். இங்கே வைங்க. இன்னும் தண்ணி வேணுமா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். தண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பக்கம் பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்னைக்கு இது முருங்கைக்காய் தொக்கு. இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்னென்ன போட்டணும். இதை போட்டணும், இது
இது இது இது இது இதை வேற இதை போட்டணும். இது இடிக்கணும். இதவே இருக்கணும். அதை இடிக்க வேண்டாம், 2 போட்டால் போதும். இதா 2-3 போதும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லெமன் வெட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக லெமன் போட்டணுமா? ½ லெமன் போட்டால் போதும். ½ லெமன் வீணாக போகுது. ½ லெமன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி வந்து இப்போ இடிக்க போகிறோம். கட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாயில் ஆயிடுச்சு. தண்ணி பாயில் ஆயிடுச்சு. போடுங்க. இன்னும் பாயில் ஆகட்டும் நல்லா. முதல்ல இஞ்சி, ಜಾಸ್ತಿ ಕೊಡೋಣ. ಉಂಗೆ ಬಿ ಸಾಪ್ತಾನು. போட்டு நல்லா பாயில் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி ரிஷப் டாடி ஃபஸ்ட்டு குடித்தார். அதுக்கப்புறம் நான் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே குடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ போக போக வந்து பழகிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக் ஆகிட்டுருக்குறேங்க. ஆஃப் பண்ணிடலாமா ரிஷப் டாடி? வேண்டாம், ஜாஸ்தி ட்ரிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் 1 டைம் குடிக்கலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டைம் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 டைம் குடிக்கலாம். மார்னிங் வெறும் வயிற்றோடு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம்னா ரசம் சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் வந்து என்னோடய பெஸ்ட்டு. ஸோ சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிஷப் டாடிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து இது லெமனை வந்து புளிஞ்சிட்ருக்காரு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டாடி குடித்தார். ஸோ இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிஷப் டாடி சாப்பிட்டு 1 ஹவர் அப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்கு குடிக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெதுப்பாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இல்லை, தண்ணி கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, எலுமிச்சப்பழம் புழிஞ்சி இப்போ ரிஷப் டாடி குடிக்க போகிறாரு. செஸ்ஸா குடிங்க பார்ப்போம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது. டேஸ்ட்டுக்காகலாம் குடிக்கக்கூடாது, ஹெல்த்துக்காக குடிக்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கு. லெமன் மாதிரி இருக்கு. லெமன் மாதிரி இருக்கா? கொஞ்சம் உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுக்காக. எல்லாமே குடிங்க, பரவாயில்லையா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கா? டெய்லி குடிக்க போகிறீங்களா? காலையில் குடிக்கணும். இப்படி பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸ் இது சோம்பு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஓமம் இது 4ஐயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு மார்னிங் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பவுடராக அரைச்சிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னார் ரிஷப் டாடி. பவுடராக அரைச்சிட்டோன்னா மார்னிங் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டாடியோட தொப்பை வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து குறைக்கணும். அதுக்காக வந்து டெய்லி இனிமேட்டுக்கு நானும் ரிஷப் டாடியும் சேர்ந்து இந்த ட்ரிங்க் குடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.